ब्रह्मस्वरूपिणी यशो देहि धनं देहि सर्वकामांश्च देहि मे विद्यालक्ष्मी नमस्तेस्तु ब्रह्मविद्यास्वरूपिणी विद्यां देहि कलां देहि सर्वकामांश्च देहि मे धनलक्ष्मी नमस्तेस्तु सर्वदारिद्र्यनाशिनी धनं देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे धान्यलक्ष्मी नमस्तेस्तु सर्वाभरणभूषिते धान्यं देहि धनं देहि सर्वकामांश्च देहि मे मेधालक्ष्मी नमस्तेस्तु कलिकल्मषनाशिनी प्रज्ञां देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे जयलक्ष्मी नमस्तेस्तु सर्वकार्यजयप्रदे जयं देहि शुभं देहि सर्वकामांश्च देहि मे आरोग्यलक्ष्मी नमस्तेस्तु सर्वरोगनिवारिणी आयुर्देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे साम्राज्यलक्ष्मी नमस्तेस्तु भुक्तिमुक्तिप्रदायिनी मोक्षं देहि श्रियं देहि सर्वकामांश्च देहि मे मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गलेशी माङ्गल्यं देहि मे सदा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते शुभं भवतु कल्याणी आयुरारोग्यसम्पदां मम शत्रुविनाशाय दीपज्योति नमोऽस्तुते दीपज्योति नमोऽस्तुते दीपज्योति नमोऽस्तुते வாவ் சுமஸ்ரீ, சூப்பர் சூப்பர். ரொம்ப 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 நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ரொம்ப தெய்வீகமா, ரொம்ப பியூட்டிஃபுல். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அப்படியே நல்ல ஸ்மூத்தா இருந்தா கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அது இன்னைக்கு வால்யூம் ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. வெள்ளிக்கிழமை வேற எல்லா லட்சுமிய பத்தி பெரிய ஸ்லோகா சார். அது நான் அதுல இருந்து கொஞ்சம் தான் சொன்னேன். அதுல 18 ஸ்லோகாஸ் இருக்கும். டைம் இருக்கிறதுனால அதுல நான் கொஞ்சம் தான் சொன்னேன். மகாலட்சுமி மகாலட்சுமி ஸ்துதின்னு. ஓ, எல்லா லட்சுமியும் வராதுல. ஆமா ஆமா. பியூட்டிஃபுல். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. मनःप्रसाद सौम्यत्वं मौनमात्मनि मविनिग्रहः भावसंशुद्धिरित्येतत् तपोमानसमुच्यते। ॐ तत्सदिति निर्देशो ब्रह्मणस्त्रिविधः स्मृतः ब्रह्मणास्तेन वेदाश्च यज्ञाश्च विहिताः पुरा. பியூட்டிஃபுல். தேங்க் யூ ஷீலாஜி, ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். Thank you sir. Jai Shri Krishna. Wonderful start. Jai Shri Krishna ji. Wonderful start for today's class. 18வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம் நேத்திக்கு ஆரம்பிச்சோம். ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டோம். இன்னைக்கு அந்த ஒரு ஸ்லோகம் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்லோகம் முடியுறதோ பார்க்கலாம். 5 ஸ்லோகம் போட்டிருக்கேன். 5 ஸ்லோகம்லாம் ஒரு நாள்ல கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பார்க்கலாம். ஏன் 5 ஸ்லோகம் போட்டேன்னா 6 ஸ்லோகம், அது 7வது 8வது 9வது அது வந்து சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம் 3 சேர்ந்து வரும். அதுக்காக போட்டிருந்தேன். பார்க்கலாம், எப்படி டைம் கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணலாம். பிரார்த்தனை ஸ்லோகங்களோட ஆரம்பிச்சுக்கலாம். प्रवृत्तिं च निवृत्तिं च कार्याकार्ये भयाभये
बन्धं मोक्षं च या वेत्ति बुद्धिः सा पार्थ सात्विकी सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। ओम श्री परमात्मने नमः। श्रीमद्भगवद्गीता अथाष्टादशोऽध्याय। अर्जुन उवाच सन्न्यासस्य महाबाहो तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च हृषीकेश पृथक् கேஷினிஷூதன. சந்நியாசம் மற்றும் தியாகத்தில் இது ரெண்டுத்தையும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். பகவான் வந்து 3 பேருக்கு கேட்கிறார். 3 பேரோட சொல்ற ரிஷிகேஷன், மகாபாவோ, கேஷினிஷூதன அப்படின்னு 3 பேர்ல கொடுக்கிறார். இந்த 3 பேரும் பார்த்தேன்னா ஒண்ணு நம்மளோட மனசுக்குள்ள இருக்கு ரிஷிகேஷன், நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர். மகாபாவோ பலன் உள்ளவா. ஸோ நமக்கு மனசுல ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டு பலம் இருந்ததுன்னா, கேஷினிஷூதன வெளியில இருக்கிற இந்த எந்த மாதிரியான ஒரு அசுரனா இருந்தாலும் வீழ்த்திடலாம் அப்படின்னு அந்த எல்லாம் இருக்கிற என்னெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு முன்னால் தான் முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்நியாசம் மற்றும் தியாகத்தில் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்கிறார். பகவான் வந்து அடுத்த 2 ஸ்லோகத்துல ஜெனரலா பொதுவா எல்லாரும் தியாகத்துக்கும் சந்நியாசத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத சொல்றார். ஸோ 2வது 3வது ஸ்லோகம் ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாं கர்மணாம் ந்யாசம் சந்நியாசம் கவயோ விதுः சர்வகர்ம ஃபலத்யாகம் பிராஹுஸ்த்யாகம் விசக்ஷணாः. காம்யானாம் ஆசைகளினால், கர்மணாம் செயல்களில், ஞாசம் துறப்பது சந்நியாசம், கவையோ முனிகள், விதுக அறிவார், சர்வ கர்ம பலத்தியாகம் எல்லா கர்மங்களின் பலனை தியாகம் செய்வது, பிராஹுஹு அறிவிப்பது தியாகம், விசக்ஷணாக கற்றவர்கள். ஆசைகளினால் தூண்டப்பட்ட கர்மங்களை துறப்பது சந்நியாசம் என்று முனிவர்கள் அறிவார்கள். எல்லா கர்மங்களின் பலனை தியாகம் செய்வது தியாகம் என்று கற்றவர்கள் கூறுவார் அப்படின்னு ரெண்டு நார்மலா சொல்றது இப்படிதான் எல்லாரும் சொல்றா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இன்னும் 2 அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுவார். இந்த ஸ்லோகத்தை சரணமா பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாம் காம்யா நடுவில் எடுத்து காமிய ஆகாத் கொடுத்து காம்யானாம் கர்மணான் கர் ரஃபார் கொடுத்து கர்மணான் ஞாசம் ஞா இன்னண்டியா யா நடுவில் எடுத்து ஞாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு. சந்நியா 2 இன்னும் இருக்கு, சந்நியா இல்ல, சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம பலத்யாகம். சர்வ கர்ம கொடுத்து சர்வ கர்ம பலத்யாகம். அது பலத்தியாகம் இல்ல, பலத்தியாகம் கொடுத்து பலத்தியாகம் பிராஹுஸ்தியாகம். பிராஹு இல்ல, பிராஹு ஹு தொண்டையிலிருந்து வரணும். பிராஹுஸ்தியா இத்தியா 3 இருக்கு. பிராஹுஸ்தியாகம் விசக்ஷணாஹ. விசக்ஷராகாத் கொடுத்து விசக்ஷணாஹ.
ராஜிஜி. ரமாஜி. ஜெயஸ்ரீ கிருஷ்ணாஜி. இல்ல நான் அன்மியூட்லயே சொல்லிட்டு இருக்கேன், சாரி. சரி ரமாஜி நீங்க நெக்ஸ்ட் சொல்லுங்க. ராஜிஜி சொல்லிட்டோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச காம்யானாं கர்மணாं ந்யாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம ஃபலத்யாகம் பிராஹுஸ்த்யாகம் விசக்ஷணாஹ. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். Thank you. அடுத்த ஸ்லோகத்திலயும் அதே மாதிரி இன்னும் 2 விஷயத்த சொல்றார். தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராஹுர்மனீஷிணः யஜ்ஞதான தபக்கர்ம நத்யாஜ்யமிதி சாபரே. தியாஜ்யம் தியாகம் பண்றது, விடுவது, தோஷவத் தோஷமுள்ள, இதி இவ்வாறு, ஏகே பல, கர்ம கர்ம, பிராஹு கூறுவது, மனிஷிணக சிந்திக்கும் மக்கள்கள், யஜ்ஞ தான தப கர்ம யஜ்ஞம் தானம் தபம் கர்மம், ந இல்லை தியாஜ்யம் விடுவித்து, இதி இவ்வாறு, ச மற்றும், அபரே பிறர், தோஷமுள்ள காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று சிந்திப்பவர் கூறுவார். பிறர் யாகம் தபம் மற்றும் தான காரியங்கள் விடக்கூடாது என்பார். பகவான் சொல்ற ஒவ்வொரு சனா பார்க்கலாம். தியாஜ்யந்தோஷ, தியாஜ்ய தியாமில் ராகாத் கொடுத்து, தியாஜ்யந்தோஷ வதித்யேகே, வதித்யே வதி 2 குரல் எடுத்து தீமில் ராகாத் கொடுத்து, வதித்யேகே கர்ம பிராஹுர்மனீஷிணः, கர்ம ரஃபார் கொடுத்து, மப்ரா மாமல் ராகாத் கொடுத்து, கர்ம பிராஹுர், பிராஹுர் இல்ல, ஹுர் ஹு தொண்டையிலேருந்து வரணும், ஹுர் ரஃபார் கொடுத்து, மனீஷிணः யஜ்ஞதான தபக்கர்ம, யஜ்ஞ யமிதாக தான தான எடுத்து, தபக்கர்ம நத்யாஜ்ய, நத்யா நாமில் கொடுத்து, தியாஜ்ய யாமில் கொடுத்து, நத்யாஜ்ய மிதி சாபரே, மிதி 2மே குரல் எழுத்து, சா நடுவில் எழுத்து, பரே. ரமாஜி. ஜெயஸ்ரீ கிருஷ்ணாஜி. கிருஷ்ணஜி. யாஜ்யன் தோஷவதித்யேகே கர்ம பிராகுர்நிஷீனः யஜ்ஞதான தபக்கர்ம நத்யாஜ்யன்மிதி சாபரே. 2வது சரணம். கர்ம பிராஹுர் மனீஷிணः, மினில மனீஷிணः. அதே மாதிரி 4வது ஸ்லோகம், 4வது சரணத்திலும் நத்யாஜ்ய மிதி சா, மீதில மிதி சாபரே, நத்யாஜ்ய மிதி சாபரே. பியூட்டிஃபுல், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. சோ இந்த மாதிரி 4 வியூஸ் இருக்கு, 4 விதமா சொல்றா. ஒண்ணு வந்து காமியானாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவயோ விது. கவயோ முனிகள், ஞானிகள், அவ என்ன சொல்றா, சந்நியாசம்னா எதெல்லாம் காமங்களினால் எந்த மாதிரி கர்மங்கள் வருதோ, எந்த மாதிரி செயல்கள் பண்றோமோ, அதுலேருந்து நல்லது நடக்கணும், அவர் கெட்டதுதான் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னெல்லாம் செயல்கள் இருக்கோ அதெல்லாம் விட்டு கொடுக்கறது தான் சந்நியாசம் அப்படின்னு ஒரு ஞானிகள்லாம் சொல்றா.
சர்வகர்ம பலத்தியாகம் பிராஹுஸ்தியாகம் விசக்ஷணः. சிலவர் படித்தவா, அறிவுள்ளவா, கர்ம பலத்தோட எல்லா கர்மத்தோட பலங்களை தியாகம் பண்றது, அதெல்லாம் விட்டு கொடுக்கிறது, இதுதான் தியாகம். செயல்கள் எல்லாம் கர்ம பலத்துக்காக பண்ணக்கூடாது, அதுதான் தியாகம் அப்படிங்கிறார். தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராஹுர் மனிஷிணः. மனிஷிணः சிந்திக்கும் மக்கள்கள். அவா என்ன டிக்ளேர் பண்றானா, எல்லா கர்மங்களையும் விட்டு கொடுத்துடணும், ஏன்னா அதெல்லாம் தோஷம் அப்படின்னு விட்டு கொடுத்துடணும். எல்லா கர்மங்களையும் விட்டு கொடுக்கணும். இப்ப கர்மங்கள் 5 விதத்துல இருக்கு. ஒண்ணு நித்திய கர்மங்கள். சாஸ்திரங்கள் படி நித்தியம் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி கர்மங்கள். காலம்பரை எழுந்து பூஜை பண்றது, சந்தியா பண்றது, ஸ்லோகங்களை சொல்றது, இதெல்லாம் நித்திய கர்மங்கள். ரெண்டாவது நைமித்த கர்மங்கள், நைமித்திகா கர்மங்கள், நியமமா இருந்தது. இது மாதிரி ஒரு நல்ல காரியம், நல்ல ஒரு தினம் இருக்கு, தீபாவளி இருக்கு, வேற என்ன, கணேஷ் சதுர்த்தி இருக்கு, விஜயதசமி இருக்கு, ஆர் சில இடத்துல நல்ல ஒரு யாத்திரையில போறோம், அங்க பண்ற வேண்டிய, அங்க எந்த மாதிரி கர்மங்கள் பண்ணணும் சாஸ்திரங்கள் பிரகாரம். பிரயாகம் போறோம், நைமிஷரண்ய போறோம், புஷ்கரம் போறோம். இந்த மாதிரி அமாவாசை இருக்கட்டும், ஏகாதசி இருக்கட்டும், அன்னைக்கெல்லாம் எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நைமித்திக கர்மம். அப்புறம் காமிய கர்மம், அதாவது ஒரு ஆசையினால, எந்த மாதிரி ஆசை, ஏதாவது நமக்கு நல்லது நடக்கணும், நமக்கு புகழ் கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும், இந்த மாதிரியான, ஆர் நமக்கு இதான நம்மள்ட்ட இருக்கிற இந்த வியாதியெல்லாம் போகணும், அதாவது ஒரு ஆசையினால வந்தது, அது காமிய கர்மம். அடுத்தது பிராயச்சித்த கர்மம், அதாவது நம்ம பண்ண பாபங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தமா பண்ண வேண்டிய காரியங்கள் பிராயச்சித்த கர்மங்கள். அதுக்கு அடுத்தாப்புல 5வது கர்த்தவிய கர்மங்கள். நம்ம என்ன மாதிரி எந்த நம்மளோட ப்ரொஃபஷன் இருக்கோ, டீச்சரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், விவசாயியா இருக்கலாம், நம்மளோட குழந்தைகளுக்கு நம்மளோட கர்த்தவியங்கள், இதெல்லாம் கர்த்தவிய கர்மம். இந்த மாதிரி 5 கர்மங்கள் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, தியாஜ்யம் தோஷ விதித்தியேகே கர்ம பிராஹுர் மனிஷினா. எல்லா கர்மங்களையும் விட்டு கொடுக்கிறது, ஏன்னா எல்லா கர்மங்களும் தப்பு, எல்லா கர்மங்களையும் தோஷம் இருக்கு. தோஷவதித்தியேகே, எல்லாத்துலயும் தோஷம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டியது. 4வது யஜ்ஞ தான தபக்கர்ம நத்யஜமிதி சாபரே. ஆனா சில பேர் என்ன சொல்றாருன்னா, யஜ்ஞம் தானம் தபம் அதை விடக்கூடாது, பாக்கி எல்லா கர்மங்களையும் விட்டுறணும். சோ இதுல 1வது 3வதையும் பார்த்தீங்கன்னா சன்னியாசத்தை பத்தி சொல்றா. 2வது 4வதும் கர்மங்கள் தியாகத்தை பத்தி சொல்றா. சந்நியாசங்கிறது சாங்கிய யோகம், ஞான யோகம், தியாகங்கிறது கர்ம யோகம். சந்நியாச யோகத்தை பத்தி முதல்ல என்ன சொல்றேன்னா, காமியங்க கர்மங்க, அதாவது காமத்தினால் வரும் அந்த மாதிரி கர்மங்களை. ஆனா 3வதுல என்ன சொல்ற, எல்லா கர்மங்களையும் விட்டு கொடுத்துடணும்.
அதே மாதிரி ரெண்டாவது சர்வ கர்ம பலத்தியாகம் பிராகுஸ்தியாகம். அதாவது கர்மத்தோட பலத்தை விட்டு கொடுக்கணும். ஆனா நாலாவதுல என்ன சொல்ற, யஜ்ஞதான தப கர்ம நத்தியாஜ்யமிதி சாப்பரே. அதாவது யாகம் தானம் தபம் இந்த விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் விட்டுறணும். சோ பகவான் வந்து இந்த 4 இது மாதிரி அவள்லாம் சொல்றா. ஆனா பகவான் சொல்ற இது நான் சொல்லல அப்படிங்கிறது. ஏன்னா அவரோட வியூ கொஞ்சம் தனி. காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம். காமத்தினால் வர எல்லா கர்மங்களையும் விட்டு கொடுக்கிறது. ஆனா சில கர்மங்கள் பண்ணிதான் ஆனும். நைமித்த கர்மங்களும் நித்திய கர்மங்களும் பண்ணிதான் ஆனும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு கர்மங்களை விடுறதுல கர்மங்களை விடணும் கர்மங்களை விடணும் சொல்றாலே தவிர இதுல கர்த்தாவை பத்தி வருதில்லை. நான் பண்றேன் நான் விடுறேங்கிற மாதிரிதான் வருது. அதனால இது பகவான் சொல்றார், இது அவ சொல்றதுதான், இது முழுசா இது பர்ஃபெக்ட் இல்ல. ஏன்னா ரெண்டுமே உண்டு. கர்த்தாங்கிற ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ணணும். அடுத்தது தியாஜ்யம் தோஷவதித்யேகே. எல்லா செயல்களையும் எல்லா கர்மாக்களையும் விட்டு கொடுக்கணும். அதான் தியாகம். ஏன்னா எல்லாத்துலயுமே தோஷம் இருக்கு. ஏன்னா ஆனா எல்லா கர்மங்களையும் விட்டு கொடுக்க முடியாது. நம்மளோட உடம்ப நம்ம வச்சுக்கணும், சரியா பாதுகாக்கணும்னா கர்மங்கள் பண்ணாம இருக்க முடியாது, செயல்கள் பண்ணாம இருக்க முடியாது. சோ இந்த மாதிரி எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு சோம்பேறித்தனமா உட்காருது தாமசிகம் தான். சோ அதுவும் முழுசா கரெக்ட் இல்ல. சர்வ கர்ம பலத்தியாகம் அப்படின்னு மூணாவது சொல்றார். முதல்ல வந்து காமங்களை விட சொல்றார். இதுல வந்து கர்ம பலத்தை விடுறோம்னு சொல்றார். பகவான் சொல்ற இந்த கர்ம பலத்தை விடுறதை விட அந்த கர்மங்கள் மேல இருக்கிற ஒரு பிணைப்பையும் விடணும். அப்பதான் முடியும். கர்ம பலத்தை விடுறதுங்கிறது கர்மம் எந்த மாதிரி ஒரு கர்மம் பண்ணாலும் அதுக்கு பலன் வராம இருக்கவே இருக்காது. ஒரு விவசாயி வந்து ஒரு சீடை வந்து பூமியில போட்டானா அதோட பலமான அந்த தானியங்கள் வராம இருக்க முடியாது. சோ அந்த கர்மம் பண்றது மேலதான் நமக்கு வந்து அதை முதல்ல தியாகம் பண்ணும். அதுதான் பகவான் சொல்ற இதுவும் முழுசா இல்ல. யஜ்ஞதான தபக்கர்ம நத்தியாஜ்யம் அப்படின்னு கடைசியா சொல்ற. அதாவது யாகம் தானம் தபம் இந்த மூணையும் விட்டு கொடுக்க கூடாது. அப்படின்னா பாக்கி எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்னு இதுல முழுசா சொல்றது இல்லை. அதனால இந்த 4வது விஷயமும் முழுசா கரெக்ட் இல்லை. பகவான் சொல்ல இந்த 4 விஷயம் சொல்றார். முதல்ல என்ன சொல்ற, காமிய கர்மங்கள்லாம் விடணும். அதாவது காமங்கள்னால வர கர்மங்களை விடணும். அது சந்நியாசம். சர்வ கர்ம பலத்தியாகம். அதெல்லாத்தையும் விடணும். அப்புறம் தியாஜ்யம் தோஷவதித்யேகே. எல்லா கர்மங்களையும் விடணும்.
ஏன் அப்படி சொல்ற? எல்லா கர்மங்களையும் விடணும்னா எல்லா கர்மங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பிணைக்க போறது. அதனால எல்லா கர்மத்தையும் நம்ம விட்டுறணும், சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும். அதுக்காக தான் அப்படி சொல்ற. அந்த மாதிரி இருக்க முடியாது. கடைசியா என்னன்னா இந்த இந்த 3 விஷயத்தை மட்டும் விடக்கூடாது. யாகம், தானம், தபம், பாக்கி எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படிங்கிற. ஆனா அதுவும் போகாது. ஏன்னா நமக்கு வாழணும்னா பாக்கி எல்லா கர்மங்களும் சில இந்த 5 கர்மங்களும் முக்கியமானதுதான். சோ அதை பண்ணிதான் ஆகணும். இந்த 3 மட்டும் விட்டா போகாது. சோ இந்த 4 விஷயங்கள் 4 விதமா தியாகமும் சந்நியாசம் பத்தி சொல்லிட்டு இருக்கா. இதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தரோட வியூ பாயிண்ட் என்ன? அதாவது ஞானிகளும் மனிஷினர்களும் அவா என்ன நினைக்கிறா அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல இருந்து தான் என்ன நினைக்கிறா அப்படிங்கறத சொல்றார். 4வது ஸ்லோகம். நிச்சயம் ஸ்ருணு மே தத்ர தியாகே பரத சத்தம தியாகோ ஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதஹ. நிச்சயம் நிஜம் ஸ்ருணு கேள் மே என் தத்ர இதை பற்றி தியாகே தியாகம் பரத சத்தம அப்படின்னு அர்ஜுனை பத்தி சொல்றார். தியாகம் ஹி செய்ய புருஷர் வியாக்ர புலி. புருஷ வியாக்ர அப்படின்னு அர்ஜுனனை பத்தி சொல்றார். திரிவித 3 விதம் சம்பிரகீர்த்திதஹ அறிவிக்கப்பட்டுள்ளது. தியாகம் பற்றி நிஜத்தை என்னிடமிருந்து கேள், தியாகம் 3 விதம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். நிச்சயம் ஸ்ருணு மே தத்ர தியாகே. நீமேலாக நிச்சயம் ஸ்ருணு மே. ஸ்ருணு ரெண்டுமே குரல் எழுத்துகள். ஸ்ருணு மே தத்ர தமிழாக தத்ர நிக்காம தத்யாகே தியா வருதுனால தத்ர மேலையும் ஒரு ஆகாத் கொடுத்து நிச்சயம் ஸ்ருணு மே தத்ர தியாகே பரத சத்தம தியாகோ ஹி. தியாகோ ரெண்டுமே நெடில் எழுத்துகள். தியாகோ எழுத்து சொன்னா ஹி ஷார்ட் ஆயிடும். தியாகோ ஹி புருஷவ்யாக்ர. புருஷவ்யாஷமில்லாத வியாக்ர யாமிலையும் ஆகாத் கொடுத்து கிர அது கிர இல்ல கிர. புருஷவ்யாக்ர அங்க நிறுத்தாம கிரத்ரிவி ஏன்னா 3 வருதுனால கிரமிலையும் ஒரு ஆகாத் கொடுத்து தியாகோ ஹி புருஷவ்யாக்ர த்ரிவித. த்ரிவி ரெண்டுமே குரல் எழுத்துகள். த்ரிவித சம்பிர இப்புற 3 இருக்கு. த்ரிவித சம்பிர கீர்த்திதஹ. கீர் நெடில் எழுத்து அப்புறம் ரஃபார் கொடுத்து கீர்த்திதஹ. தியாகோ ஹி புருஷவ்யாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதஹ. सुभाषिनी जी। जय श्री कृष्ण। निश्चयं शृणु मे तत्र त्यागे भरतसत्तम त्यागो हि पुरुषव्याघ्र त्रिविध संप्रकीर्तितः. जय श्री कृष्ण। Beautiful, very nice. தியாகோ ஹிப்னு ஒரு இப்பு வர மாதிரி இருந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. பாக்கெல்லாம் பர்ஃபெக்டா சொன்னேன். தேங்க்யூ சார், கரெக்ட் பண்ணிக்கிறேன். நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தம. பகவான் அர்ஜுனன் சொல்ற என்னிடம் கேளு தியாகத்தை பத்தி அப்படி சொல்லிட்டு தியாகோ ஹி புருஷவ்யாக்ர
த்ரிவிதः சம்பிரகீர்த்திதः. பகவான் வந்து அர்ஜுனனை புருஷ வியாக்ர அப்படிங்கிறார். வியாக்ரன புலி, மனிதர்களிலே புலி. ஏன்னா ஏன் புலி அப்படின்னு ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பலம் இருந்தாதான் தியாகம் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு தைரியம் இருந்தாதான் பண்ண முடியும். கபீராவோட ரொம்ப அழகான ஒரு துவா இருக்கு. तीर तलवार से जो लड़ई सो शूर वीर नहीं हो. तीर तलवार से जो लड़ई सो शूर वीर नहीं हो. माया ताजी भक्ति करे शूर कहावे सोय. कबीरा शूर कहावे सोय. தீர தலுவார், அதாவது அம்பும் கத்தியம், அதை வச்சு ஜோல் அடகி யார் சண்டை போடுறாளோ அவா சூர வீர இல்ல. மாயா தஜி பக்தி கரே, மாயை தியாகம் பண்ணிட்டு யார் பக்தி பண்றாளோ சூர கஹாவை சோய், அவாதான் சூரன். ஸோ சூரனா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தியாகம் பண்ணணும்னா. அதனால்தான் அவரை புருஷ வியாகிரக அப்படிங்கிறார். சோ அவர் அர்ஜுனர் சொல்றார், இந்த தியாகங்கிறது 3 விதமாக இருக்கு. சாத்விகம், ராஜசீகம், தாமசீகம். சாத்விக தியாகம் தான் சரியான தியாகம், நிஜமான தியாகம். சோ அதை பத்தியும் சொல்லிட்டு ராஜசீக தியாகம் என்ன, தாமசீக தியாகம் என்ன, அதை பத்தியும் சொல்லுவார் பகவான். இந்த 3 விதமான தியாகத்தை பத்தி ஏன் சொல்றாங்கன்னா, சாத்விக தியாகம் என்னன்னு நம்ம புரிஞ்சுட்டு அது பிரகாரம் நடந்துக்கணும். பகவான் வந்து 4 டிஃபரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமோ சந்நியாசத்தை பத்தியும் தியாகத்தை பத்தியும் அது சொல்லிட்டு பகவான் வந்து இப்ப நான் கரெக்டா என்ன எது நிஜம்ங்கிறது நான் சொல்றேன் அப்படின்னு பகவான் வந்து அர்ஜுனன் சொல்றாரு. சோ இந்த 2வது 3வது ஸ்லோகத்திலையும் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் என்னது வருது அதுலன்னா எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அதை விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. சோ அது வந்து சரியான விஷயம் இல்லை. அடுத்தது வந்து காமத்தினால வர என்னெல்லாம் கர்மங்கள் இருக்கோ அதெல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற, அதுவும் சரியில்லை. வெறும் காமத்தினால வரதை மட்டும் விட்டு கொடுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது ஒருத்தரால முடியாது. சோ இந்த மாதிரி எதையுமே அதுல இந்த 4 விதமா சொல்றதுல ஒன்றும் சரியான அர்த்தம் இருக்கிறது இல்லை. அதனால்தான் நான் வந்து உனக்கு கிளியரா சொல்லறதுக்கு, ஏன்னா நீ கேள்வி கேட்டிருக்கேன், நான் உனக்கு பதில் சொல்லணும், அதனால நான் சொல்றேன். ஏன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னா கர்மயோகத்தை பத்தி கிளியரா உனக்கும் புரிஞ்சுக்கும். அதனால இங்க அர்ஜுனனுக்கு ரெண்டு பதவி கொடுக்கிற, பரத சத்தம புருஷ வியாகிரக அப்படின்னு. அண்ட் என்ன சொல்றேன்னா 3 விதமா இருக்கு, சாத்விகம், ராஜசீகம், தாமசீகம். சோ இந்த 3 விதமான கிளாசிபிகேஷன் பத்தி தான் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து சொல்லிட்டு வர. 5வது ஸ்லோகத்துக்கு போலாம். யஜ்ஞதான தபக்கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோதானந்த பஷ்சைவ பாவனானி மனீஷிணாம்.
யாகம், யஜ்ஞ தான தபம், யாகம் தானம் தபம் கர்ம செயல்கள், ந இல்லை தியாஜ்யம் விடுவது, காரியம் செய்ய வேண்டும், ஏவ நிச்சயமாக, தத் அவை, யஜ்ஞோ யாகத்தோட, தானம் தானம், தபம் இவ மற்றும் கூட, பாவனானி தூய்மைப்படுத்துபவை, மனிஷினாம் சிந்திப்பவர். யாகம் தானம் மற்றும் தபஸ் செயல்கள் விட்டுவிடக்கூடாது, நிச்சயமாக செய்ய வேண்டும். யாகம் தானம் தபம் அறிவாளிகளை தூய்மைப்படுத்துபவை அப்படின்னு பகவான் வந்து யாகம் தானம் தபம் பத்தி சொல்றார். இதை விடக்கூடாது அப்படின்னு ஒரு வருஷனா பார்க்கலாம். யஜ்ஞதான தப கர்ம, யஜ்ஞ தான தப கர்ம, நத்யாஜ்யம், நத்யானமிதாக தியாஜ்ய யாமிராக, நத்யாஜ்யம் காரியமேவ தத், காரிய ரபார் கொடுத்து காரியமேவ தத், யஜ்ஞோதானந்த பஷ்சைவ, யஜ்ஞோ யமிராக அதே மாதிரி யஜ்ஞோதானந்த பஷ்சைவ, தபஷ்சைபமிராக கொடுத்து தபஷ்சைவ, பாவனானி, பா நெடுலெழுத்து, வ குறிலெழுத்து, நா நெடுலெழுத்து, நீ குறிலெழுத்து. நா எழுத்து சொல்லுனா நீ ஷார்ட் ஆயிடும். பாவனானி மனிஷிணா. ஷீலாஜி. यज्ञदान तपः कर्म न त्याज्यं कार्यमेव तत्, यज्ञोदानं तपश्चैव पावनानि मनीषिणाम्. Beautiful. Very, very nice. Thank you, sir. Jai Shri Krishna. யஜ்ஞதான தப கர்ம நத்யாஜ்யம் கர்ம ஏவச்ச, கர்ம ஏவத. இங்க பகவான் வந்து 3வது அத்தியாயத்திலையும் இதேதான் சொல்லியிருக்கார். எல்லாரும் சொல்றவாதான், மனுஷர்கள்லாம் சொல்றவா, இது கரெக்ட் தான், இது வந்து அவ சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுல அதை மட்டும் சொல்லாம அதுக்கு மேல யஜ்ஞதான தப கர்மம் பண்ண விடாம இருக்கணும் அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். அதுல தான் அடிஷனலா என்ன சொல்றதுன்னா, யஜ்ஞோதானம் தபಶ್ಚைவ பாவனானி மனிஷினா. இங்க வந்து சைவன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாரு. யஜ்ஞதானம் தபம் மட்டும்தான் முதல் சொல்லிட்டு அடுத்த சைவ அப்படிங்கிறது, அதான் எக்ஸெட்ரா. யக்னம் தானம் தபம் அதை தவறியும் இந்த நித்திய கர்மங்கள்லாம் இருக்கு, அதையும் பண்ற வேண்டியது பண்ணதும், அதெல்லாம் நம்மள பாவனானி தூய்மையாக்கிடும். எந்த மாதிரியானவா இருக்கா மனுஷாளா இருந்தாலும், யார் சமத்துவத்துல இருந்தா கர்ம பலன்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு அவள்லாம் ஞானிகளா இருப்பா. அவளுக்கும் தான் இந்த மாதிரி யாகம் தானம் தபம் சைவ எக்ஸெட்ரா இதெல்லாம் பண்ணானா அவ வந்து பாவனானி தூய்மை ஆயிடுவா. ஆனா யாருக்கு அந்த கர்மங்களோட பிணைப்பு வந்துருதோ அவ அப்புறமா இந்த தியாகத்தை விட்டுட்டு அதுலோட பிணைப்புல அதுலேருந்து வர சுகானுபாவங்களுக்கு மேல அவளுக்கு ஒரு பிணைப்பு வந்து. சோ அதான் பகவான் சொல்ற முதல் சரணத்துல இதெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பண்றதுனால நமக்கு வந்து நல்லதுதான் நடக்கும், நமக்கு தூய்மை ஆகும். சோ பகவான் வந்து இந்த சந்நியாசமும் தியாகம் பத்தி சொல்லச்ச
இதுதான் சந்நியாசம், இதை விடணும் அதை விடணும் அப்படி சொல்லல. முதல்ல எதெல்லாம் விடக்கூடாது இந்த விஷயத்த சொல்ற. அண்ட் இவ்வளவு பேர் இவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்காளே, அதை ஒரு பேசிஸா வச்சுன்னு சொல்ற. சோ இந்த நித்திய கர்மங்கள்லாம், யாகம், தானம், தபம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. நிஷித்த கர்மங்கள்லாம் இருக்கு, எந்த கர்மங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கோ அதெல்லாம் பண்ணாம இருக்கணும். காமிய கர்மங்கள்லாம் பண்ணாம இருக்கணும். ஆனா யஜ்ஞம், தானம், தபம் மற்றும் இந்த நித்திய கர்மங்கள் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மனிஷினா, அதாவது அறிந்தவர்களை பத்தி தான் சொல்றாரு. அந்த மாதிரி மனிஷினா இந்த மாதிரி யாகங்களும் தபங்களும் தானமும் பண்றதுல அவளுக்கு அந்த இன்னொருத்தருக்கு தான் பண்றோம், தனக்காக பண்றது இல்லைங்கிறது நினைச்சுட்டு தான் பண்றாவா. என்னாச்சுன்னா, சோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வருது. அடுத்த ஸ்லோகம் பண்ணிடலாம? 45 தான் வருது, பண்ணிடலாம். 6வது ஸ்லோகம். ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா ஃபலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிஷ்சிதம் மதமுத்தமம். ஏதானி அவை, அபி கூட, து ஆனால், கர்மாணி கர்மங்கள், சங்கம் பிணைப்பு, த்யக்த்வா விடுவது, பலானி பலன்கள், ச மற்றும், கர்த்தவ்யானி கடமையாக செய்வது, இதி இது, மே என், பார்த்த அர்ஜுனன் சொல்ற, நிச்சிதம் நிச்சயமான, மதம் கருத்து, உத்தமம் மேலான. ஆனால் அந்த கர்மங்களும் பிணைப்பு மற்றும் பலன்களை விட்டு விட்டு செய்ய வேண்டும். இதுதான் என் உறுதியான மற்றும் மேம்பான கருத்து அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு ஷனா பார்க்கலாம். ஏதான்யபி து கர்மாணி, ஏதா ஏதா இல்ல, ஏ தொண்டையில இருந்து வரணும். ஏதான்ய தான்ய தாமிராக தா நெடில் எழுத்து இழுத்து சொன்னா ஞப்பி ஷார்ட் ஆயிடும். ஏதான்யபி து கர்மாணி, கர்மா மா எழுத்து சொன்னா நீ ஷார்ட் ஆயிடும். ஏதான்யபி து கர்மாணி சங்கன், இங்கன் இருக்கலாம், சமில் ஆகாது. சங்கன் த்யக்த்வா, இக்கு இத்துவா 3 இருக்கு. த்யக்த்வா ஃபலானி ச, இதே மாதிரி லா எழுத்து சொன்னா நீ ஷார்ட் ஆயிடும். சங்கன் த்யக்த்வா ஃபலானி ச கர்த்தவ்யானீதி, கர்த்தவ்யா தமிழ் ஆகாது கொடுத்து, கர்த்தவ்யானீதி நீ நெடில் எழுத்து இழுத்து சொன்னா தீ ஷார்ட் ஆயிடும். கர்த்தவ்யானீதி மே பார்த்த, மே நெடில் எழுத்து பார்த்த, நிஷ்சிதம் இஷன்ச்ச இருக்கலாம், நீ மேல் ஆகாது கொடுத்து, நிஷ்சிதம் மதமுத்தமம். மதமு எல்லாமே குரல் எழுத்துகள், 2 ஒரு இத்து அந்த இருக்கு. மதமுத்தமம். ஷாமலாஜி.
जय श्री कृष्णा जी। जय श्री कृष्ण जी। एतान्यपि तु कर्माणि सङ्गं त्यक्त्वा फलानि च कर्तव्यानीति मे पार्थ निश्चितं मतमुत्तमम्। Beautiful. Very nice. Very nice. Malla. थैंक यू जी। So एतान्यपि तु कर्माणि संगं त्यक्त्वा फलानि च कर्तव्यानीति मे पार्थ நிச்சிதம் மதமுத்தமம். ஏதானி அப்படின்னா இந்த முன்னாடி இருக்க ஸ்லோகத்தை சொன்னாரே அதெல்லாம் அவை எதெல்லாம் சொன்னார்? தானம், தபம், யாகம் அண்ட் அப்பிங்கிறார். ஸோ அதோட சேர்ந்து இந்த நித்திய கர்மங்கள், கர்த்தவிய கர்மங்கள், சாஸ்திரங்கள் பிரகாரம் பண்றது, இதெல்லாம் பண்றச்ச அதோட ஒரு சங்கம் இல்லாம இருக்கிறது, அதோட ஒரு பிணைப்பு இல்லாம பண்றது, இன்னொருத்தருக்காக பண்றது, இன்னொருத்தரின் நலத்துக்காக பண்றது, தனக்கு பண்ணிக்காம வெளிக்கு பண்றது, தன்னோட ஒரு காமங்களுக்காக பண்ணாம இந்த ஜனங்களுக்கு, இந்த எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்காக பண்றது. ஏன்னா இது தனக்குன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா அதோட ஒரு பிணைப்பு வந்துடும். அந்த பிணைப்போடு வந்தானா அப்புறம் இதுல தியாகமும் கிடையாது, சந்நியாசமும் கிடையாது. சோ இதுல பல தியாகம் அப்படின்னா அதனோட பலன் கர்த்தம், அதாவது நம்ம பண்ற கர்மங்களோட பலன் மட்டும் இல்ல. இந்த ஸ்லோகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் கர்மங்களோட பலனை மட்டும் பிணைப்பை பத்தி சொல்லல, கர்மங்களை பத்தியும் சொல்ற. கர்மங்களோடயும் நமக்கு பிணைப்பு இருக்கக்கூடாது. சோ கர்மங்களோடையும் பிணைப்பு இருக்காது, கர்ம பலத்தோடையும் பிணைப்பு இருக்காம இருக்கணும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன் இருக்கார், நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு டெய்லி ரியாஸ் பண்ணிட்டு நல்ல பாடுற, நல்ல ஸோ அந்த பாடுறதுனால அவருக்கு நிறைய கச்சேரி அதெல்லாம் கிடைக்கிறது, அதுலேருந்து பணம்லாம் வருது. ஸோ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு அந்த கச்சேரி பாடுறதுனால வர, கச்சேரினால வர பணத்துக்கு மேலால ஆசை இருக்கிறது, அது ஆசை இல்லாம இருக்கிறது, அது கர்ம பலத்தோட தியாகம் பண்றது. அதாவது தாம் பாடுறதுனால வர சம்பாதியத்தெல்லாம் தியாகம் பண்ணி உலகத்துக்காக பண்றது, அது ஒண்ணு. இன்னொன்னு தன்னோட இந்த பாட்டு மேலேயே உருகி அதோடயே ஒரு பிணைப்பு வச்சுட்டு தான் எவ்வளவு அழகா பாடுறோம், நம்மளோட நல்லா பாடுறவ யாரும் இருக்க முடியாது, இந்த பலன் இந்த பாட்டு தான் பண்ற இந்த கர்ம மேல ஒரு பிணைப்பு, பாட்டு தான் வெறியோட இருக்கிறது, அது அதோடயே பிணைஞ்சு இருக்கிறது, அதுவும் தப்பு. சோ கர்மத்து மேலேயும் பிணைப்பு இருக்கக்கூடாது, கர்ம பலன்கள் மேலேயும் பிணைப்பு இருக்கக்கூடாது. சோ இந்த கர்மத்தின் மேல இருக்கிற இந்த பிணைப்பு ரொம்ப சூக்ஷ்மமானது, சட்டுன்னு நமக்கு தெரிய வராது. பலன்கள் மேல பிணைப்பு இருக்கிறது நமக்கு புரியுறது, ஆனா இது கொஞ்சம் புரியாம இருக்கிறது, ஈஸியா புரியாது. சோ இதெல்லாம் எப்ப தியாகம் பண்றோமோ இதுதான் தியாகம். ஏன் இந்த பல தியாகம் எல்லாம் பண்ணும் அப்படின்னு முதலே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பலன்களுக்கு ஒரு ஆதி உண்டு, ஒரு அந்தம் உண்டு. ஆனா நமக்குள்ள இருக்கிற பகவானுக்கும் நமக்குள்ள ஒரு ஜீவாத்மாக்கும் அது அழியாதது, மாற்றாதது,
கண்டினியூஸா இருக்கிறது, நித்தியமா இருக்கிறது. சோ அதனால இந்த கர்ம பலத்தோட இருக்கிற பிணைப்பை விட்டுறணும். எது நம்மளுது இல்லையோ அத நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அது எது நம்மளுதோ அதையும் விட்டு கொடுக்க முடியாது. இப்ப அந்த நெருப்புங்கிறதுக்கு அதோட குணம் என்னன்னா ஒளியும் உஷ்ணமும், அதால கொடுத்து விட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தரோட ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இந்த விட்டு கொடுக்கறதுங்கிறதே ஒரு பெரிய, எதைதான் விட்டு கொடுக்கணும், எது நம்மளுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு இருக்கோமோ அதை விட்டு கொடுக்கறது தான் தியாகம். இந்த தேகமும் இந்த செல்வமும் இதெல்லாம் நம்மளுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். ஆக்சுவலி இல்ல, அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பகவான் சொல்லிட்டே இருக்கார். அதெல்லாம் பிரகிருத்தியோடு, இது என்னோடது ஒரு துளி அப்படின்னு தானே சொல்றது. நம்ம எது நம்மளுதோ அதை விட்டே கொடுக்க முடியாது. நம்மளோடது எது, அது நம்மளோட விழிப்புணர்வு, நம்மளோட கான்சியன்ஸ், அதை விட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி எது இல்லையோ இன்னொருத்தரோடதோ அதையும் விட்டு கொடுக்க முடியாது. சோ எதை விட்டு கொடுக்கறது அப்படின்னா, எது நம்மள அசியூம் பண்ணிட்டு இருக்குமோ இது நம்மளுதான் அப்படின்னு, நம்ம தான் இதை பண்றோம், இந்த பண்றதுனால இதெல்லாம் வருதே, இதெல்லாம் நம்மளுது அப்படின்னு நினைச்சுக்கிறோம், அதை ரெண்டையும் விட்டு கொடுக்கறது தான் பகவான் சொல்றார். அதாவது கர்மத்தை பண்றது, கர்மத்தின் மேல இருக்கிற இந்த பிணைப்பும் கர்ம பலன்கள் மேல இருக்கிற ஆசையும், இது ரெண்டையும் விட்டு கொடுக்கணும். எந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுக்கணும். சோ இந்த கர்மயோகம் பண்றது அப்படின்னா, கர்மங்களை பண்றது பிணைப்பை விட்டு கொடுக்கறதுக்காக. ஏன்னா கர்மயோகம் பண்றது ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே. அதாவது முனிகளுக்கு யோகம் எப்படி கிடைக்கும்னா கர்மம் பண்றதுனால தான் கிடைக்கும். யோகம்னா ஒன்று சேருதல். அது எப்படி நடக்கும்னா கர்மங்கள் பண்றதுனால தான் நடக்கும் அப்படின்னு 6வது அத்தியாயம். அதே மாதிரி கர்மங்கள் பண்ணாம, கர்மத்திலேருந்து நமக்கு தியாகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. ந கர்மணான் மனாரம்பான் நைஷ்கர்யம் புருஷோஷ்ணுதே, 3வது அத்தியாயம் சொல்றது. அதாவது கர்மங்களே பண்ணாம இருக்கிறது அப்படின்னா நமக்கு அந்த கர்மங்களோட பிணைப்பு இல்லாம இருக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை. கர்மங்களை பண்ணிதான் ஆனும், ஆனா அதோட ஒரு பிணைப்பு இல்லாம பண்றது அப்படின்னா இந்த உடம்ப வச்சுட்டு இன்னொருத்தற்காக பண்றது. அப்படி பண்ணாதான் அந்த கர்மத்தோட இருக்கிற அந்த பிணைப்பு அழிஞ்சு போகும். ஏன்னா இந்த கர்மங்களோட இந்த பிணைப்பு தான் பகவானோட நம்மளை இணைக்கிறதுக்கு ஒரு தடங்கலா இருக்கு. இதை என்னைக்கு விடுறோமோ பகவானோட எப்பொழுதுமே சேர்ந்துடலாம். இதுதான் என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ இந்த காமத்தினால வர செயல்களை ஒரு நிஷ்காமமான செயல்களா பண்ணணும் அப்படின்னா
அந்த கர்மத்தோட இருக்கிற பிணைப்பையும் அந்த கர்ம பலத் மேல இருக்கிற ஆசையும் விடணும். அதுக்காக நம்ம பண்றதுலேயே நம்ம பண்ற கர்மங்கள்லேயே நமக்கு வந்து பலன் சம்பளமோ அதுக்காக வர சம்பளமோ அதுல இருந்து வர பலனோ நமக்கு எடுத்துக்கூடாதா அப்படின்னு இல்லை. ஆனா அது மேலேயே குறியா இருக்கிறது தான் தப்பு. ஏன்னா நமக்கு நம்மளோட உடம்பு பாதுகாக்கணும்னா அதுக்காக வேண்டிய சம்பளமும் அதுக்காக நம்ம கர்மம் பண்றோம், அதை பண்ணிதான் நானும். ஆனா அதுக்காகவே பண்ணணுங்கிறது இல்லை. அது நம்மளோட சுதர்மமா பண்ணணும். அப்படி பண்றதுனால எது கிடைக்கிறதோ அதை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்தணும். ஏன்னா நம்ம சுதர்மமா நம்ம எதை பண்றோமோ அது பண்றதுலயே நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கர்த்தவியமா பண்றோம். சோ கர்ம பலனை மட்டும் மேல மட்டும் ஆசை விடுறது மட்டும் போராது, கர்மங்களோட இருக்கிற இந்த பிணைப்பும் நம்ம முதல்ல விட்டாகணும். சோ அதனாலதான் பகவான் வந்து இந்த 2 ஸ்லோகத்திலையும் இந்த இன்ஃபேக்ட் 3 ஸ்லோகத்திலையும் சேர்த்து வச்சுட்டு அவர் தன்னோட அபிப்பிராயம் சொல்ற கர்ம இந்த சந்நியாசமும் தியாகத்தையும் பத்தியும், தியாகம் வந்து 3 வகையா இருக்கு அப்படி சொல்லிட்டு எப்படி கர்ம பலத்தையும், அதாவது முதல்ல சொல்ற யாகம் தானம் தபம் இதெல்லாம் விடக்கூடாது, அதெல்லாம் பண்றதுனால நமக்கு தூய்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எதை உடனும் அப்படின்னா கர்மங்களோட இருக்கிற பிணைப்பும் கர்ம பலன் மேல இருக்கிற அந்த ஆசையும் உடனும், அப்படிதான் என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு 6வது ஸ்லோகத்துல முடிக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் 4வது ஸ்லோகத்துல 3 விதமா இருக்கு தியாகம். அந்த 3 விதம் என்னங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ சார். ஸ்லோகம் முடிச்சு